ஆட்சிக்கு வந்த ஊழல் ஒழிப்புன்னு சொல்றாரு. அதை பத்தி என்ன? அவர் படத்தை பார்க்குற ரசிகர்களுக்கு தேட்டரில் பார்க்குறாங்கன்னா அவங்க பிளாக் டிக்கெட் எனக்கு கடந்த ஒரு 10-15 வருஷமாகவே 500ரூவாலேருந்து 1000 ரூபா வரைக்கும் அவனுக்கு ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் போகுது. அதவே அவங்க ரசிகர் மன்றத்தில் சொல்லி அவர் அது என்னன்னு சரி பண்ணாமல் ஏதோ பேசணும்ட்டு இந்த இப்போ உள்ள ஆளுங்கட்சியும் எதிர்கட்சியும் அவர் வந்து ஊழல்வாதி தீய சக்தின்னு பேசுறது அதிக முட்டாள்தனம். இப்போ பேசுகிறத வன்மையாக கண்டிக்கிறோம். நான் அவர் எவ்வளவோ சம்பாரிச்சிருக்காரு, எவ்வளவோ கோடியாக சம்பாரிச்சிருக்காரு. அதுக்காக இப்போ ப்ராப்பராக வரி கட்டுறாரா அது என்ன நம்மளும் கடந்து ஆராய்ந்து பார்த்தா தான் நம்மளுக்கு தெரியும். அவர் இந்த மாதிரி வார்த்தைகள்லாம் சொல்கிறது ரொம்ப தப்புங்க. மக்களை சந்திக்காம ஒரு அரசியல்வாதினா பிரதர், ஒரு சாதாரண ஒரு வட்ட செயலராக இருக்கட்டும், ஒரு கவுன்சிலராக இருக்கட்டும், யாராக இருந்தாலுமே மக்களை பார்க்கணும். அன்றாட நடக்கிற ஒரு ட்ரைனேஜ் ப்ராப்ளமாக இருக்கட்டும், ஒரு சாலை பிரச்சனையாக இருக்கட்டும், ஒரு தெருவிளக்கு பிரச்சனையாக இருக்கட்டும், மக்களை போய் சந்திக்கணும். மக்களை சந்திக்க ஒரு அட்லீஸ்ட் ஒரு அந்தந்த ஏரியா ஸ்பாட்டுக்காக வரணும். அவர் எதுவுமே வராமல் பணியூரே கதி, அவர் கட்சி அலுவலகமே கதி. ஒரு தலைவர்களுக்கு நல்ல நாள் அன்னைக்கு மாலை போனாலுமே அதுக்கு அந்த இடத்துல அவங்கவுங்க அந்தந்த சிலை, வேலுநாச்சியார் சிலை, அம்பேத்கர் சிலை, அவரோட கொள்கை தலைவர்கள் சிலை, ஏகப்பட்ட சிலைகள் இருக்குது. அது அந்தந்த ஊரில் ஃபேமஸாக இருக்குது. அந்த இடத்துல போய் கூட அவருக்கு போகிறதுக்கு போய் மாலை மரியாதை பண்ணாமல் எல்லாமே அவர் கட்சி அலுவலகம், அவர் ஊர் சென்னையை கடந்து வர மாட்டுறாரு. எதுனாலும் ஃபீல்டுக்கு வரணும், மக்களை சந்திக்கும். பிரச்சனைகள் வரதான் செய்யும். கரூர் நடக்கிறப்ப எல்லா பக்கம் நடக்க தான் செய்யும். ஒரு ஸ்பாட்டுக்கு வந்தால் அடுத்த லெவலில் ஒரு எதிர்கட்சியாக இருக்காரா ஆளுங்கட்சியாக இருக்க முடியும். அவர் எதுவுமே வராமல் வெளியிலே வராமல் நான் அரசியல் பண்ணுறது அது சுத்தியம் லாய்க்கப்படாது.